கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். முன்ன விட இன்னும் நம்மள நல்லா வச்சுக்க இருக்கிறதுனால தான், நல்லா வச்சிட்டு இருந்த அவரு திடீர் நம்மள நல்லா வச்சுக்காம போயிடுறாரு, விட்டுறாருங்கிறத ஆழமா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்ட்டு நாம இத புரிஞ்சுக்கிட்டு சொல்றோம். இத தெரிஞ்சுக்கிட்டு சொல்றோம். இன்னும் நாம நல்லா இருக்கணுமா? இப்ப நம்ம நல்லா இருக்கிறது கம்மியா இருக்கான், குறைச்சலா இருக்கான். இன்னும் நம்ம நல்லா சூப்பரா ஆகோ ஓகன்ட்டு சூப்பரா வரணுமா? அதுக்காகத்தான் நம்மை படைச்ச தேவன் திடீர் நம்மள நல்லா வச்சுக்காம போயிடுறாரு. அப்பதான் இன்னும் நல்லா வச்சுக்க முடியுமா? இதான் தேவனுடைய மனசுல இருக்கிற எண்ணம். ஆமென். இயேசுவானவர் கடைசி காலகட்டத்துல அந்த ராப்போஜனம்பாங்க, அந்த பந்தியில 12 பேரோட உட்கார்ந்து அவர் அந்த அப்பத்தை பிட்கிறதும் திராட்சை ரசத்தை பானம் பண்ண சொல்றதுனால சம்பவம் அங்க வரும். அது கடைசி காலத்துல அந்த பஸ்காக்கு முன்பதாக நடக்கிற ஒரு நிகழ்வு. அந்த அந்த சம்பவத்துல இயேசு சொல்வாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படிம்பாரு. 12 பேர் உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா இந்த 12 பேர்ல ஒரு ஆளு என்னைய காட்டி கொடுப்பான், எட்டப்பன் வேலை பார்ப்பான் அப்படின்ட்டு அவர் சொல்லுவாரு. என்னைய காட்டி கொடுப்பான் அப்படி சொல்லும்போது பேதுரு, யோவான், அந்திரேயா, யாக்கோபு, மத்தேயு எல்லாரும் நானும் 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 அது நானா, அது நானான்னு கேட்பாங்க. கேட்கும்போது இயேசு சொல்வாரு, இந்த துணிக்கையை தோய்த்து யாருக்கு கொடுக்கிறனோ அவன்தான் என்னைய காட்டி கொடுப்பான் அப்படின்னு இயேசு சொல்லுவாரு. அது யாருக்கு கொடுப்பாரு? கரெக்டா யூதாஸ் கொடுப்பாரு. யூதாஸ் அதை வாங்குவான். யூதாஸ் வாங்கின உடனேயும் விறு விறுன்னு பரப்பிட்டு எங்க போவான்னா, தேவாலயத்துல போய் ஆட்களை சந்திக்க போவான். யார? பிரதான ஆசாரியர்களை சந்திக்க அங்க போயிடுவான். இது இது சம்பவம். இது நடந்ததுக்கு அப்புறம் இயேசு இவங்களை கூப்பிட்டு கெட்செமனே தோட்டத்துக்கு போவாரு. அந்த தோட்டத்துல போய் அங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேதுரு, யோவான், யாக்கோப்பு தூங்குவாங்க. உசுப்பிட்டு எழுந்திரிங்க, மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கும் வேலை வந்தது அப்படிம்பாரு. அந்நியார யூதாசு இயேசுவை காட்டி கொடுக்கும்படி ஆட்களோட வந்து முத்தம் கொடுத்து காமிச்சு கொடுத்துருவாரு. யாரு? யூதாஸ். இயேசு சொல்வாரு, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் அப்படிம்பார். இது சம்பவம். இது சம்பவம். இயேசு யூதாஸ காட்டி கொடுத்தாரு. எங்க காட்டி கொடுத்தாரு? இயேசு எங்க காட்டி கொடுத்தாருமா? மித்திரை போஜன பந்தியில போஜன வேலையில இயேசு யூதாஸ காட்டி கொடுத்தாரு. ஆனா யூதாஸ் தோட்டத்துல இயேசுவை காட்டி கொடுத்தான். இயேசு காட்டி கொடுத்தாரு யூதாஸ, யூதாஸ் காட்டி கொடுத்தான் இயேசுவை. நம்பலாமா? யூதாஸ் தோட்டத்துல இயேசுவை மட்டும் காட்டி கொடுக்கல, தன்னையும் யாருன்னு காட்டி கொடுத்துட்டான். தான் யாரு காட்டி கொடுத்துட்டான். நான் வந்து ஒரு பணப்பேயி, வந்து ஒரு பண பிசாசு, நான் வந்து ஒரு பண பைத்தியம், அதுக்காக எதையும் செய்ய துணிவேன். பாத்தீங்களா, என்னை அப்போஸ்தலனா அழைச்ச அவரையே காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு யார்கிட்டையுமே எழுதி தராம காமிச்சு கொடுத்துட்டான். இதை யார்கிட்டையுமே எழுதி தரல, நடந்து செஞ்சு காமிச்சு கொடுத்துட்டான். அப்ப யூதாஸ் இயேசுவை மட்டும் காட்டி கொடுத்தவன் இல்ல, தன்னையும் காட்டி கொடுத்தவன். தான் யார் அப்படின்னு, இயேசு யாருன்னு அவங்களுக்கு காட்டி கொடுத்தான். இயேசு யாருன்னு தெரியுமா? இந்தா நான் போய் கிஸ் பண்ணுவேன் பாருங்க, முத்தம் கொடுப்பேன் பாருங்க, அவன் தான் பிடிச்சிங்க. அவங்களுக்கு யாரும் காட்டி கொடுத்தான். இதை செஞ்சது மூலமா யூதாஸ் தான் யாருன்ட்டு நமக்கு காட்டி கொடுத்துட்டான். இயேசு யூதாஸை காட்டி கொடுத்தாரு, யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். ஆமென்னா?
ஏதேன்ல ஆதாம் ஏவாள் ஆதாமை கூப்பிட்டு இந்த பழத்தை சாப்பிடாங்கடான்னாரு தேவன். ஆதாம் ஏவாட்ட சொல்லிட்டான், அது சாப்பிடாத சொல்லிட்டு போயிருக்கிறாரு, செத்து போயிருமா சொல்லிட்டான். ஆனா அதே தோட்டத்துல வந்த பிசாசு ஏவாள்கிட்ட பேசி எடுத்து சாப்பிட வச்சுட்டான். சாப்பிட வச்சதுக்கு அப்புறம் ஏவாள் ஆதாம சாப்பிட வச்சுட்டா. இதுதான் சம்பவம். இந்த சம்பவம் நடந்துச்சு. தேவன் இத பார்க்கிறாரு. பார்த்தவனையும் ஏதேன்ல ஆதாம் ஏவாளுக்கு தண்டனை கொடுக்கிறாரு. ஆதாமுக்கு ஒரு மாதிரியான தண்டனை, ஏவாளுக்கு ஒரு மாதிரி தண்டனை. எல்லா தண்டனையும் கொடுத்துட்டு அவங்கள தோட்டத்துல இருக்க விடாதபடி துரத்தி விட்டுறாரு. நீங்க அதுக்கு ஃபிட் இல்லடா, போங்கடா அப்படின்ட்டாரு. இந்த தோட்டத்தை இருக்காங்கடான்ட்டாரு. இந்த பிளேஸ் இனிமே நீங்க இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டாரு. போங்கடா அப்படின்னு. சரிங்களா? இது 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 எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஏதேன்ல தேவன் ஆதாம் ஏவாள் இந்த 2 பேர் மேலையும் ஒழுங்கு நடவடிக்கை பாய்ந்தது. இந்த வார்த்தை இன்னைக்கு ட்ரெண்டிங். கட்சியில ஏதாவது குழப்பம் பண்ணாங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுமாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தையெல்லாம்? ஒழுங்கு நடவடிக்கை. அப்பெல்லாம் என்னது? இப்படித்தான் இருக்கணும்ட்டு எங்களுக்கு ஒரு விதி இருக்கு. அந்த விதியை நீங்க மீறினீங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அப்ப தேவன் ஆதாம் ஏவாளுக்கு தண்டனை கொடுத்து ஏதேனை விட்டு விரட்டி விட்டது நமக்கு என்னவோ பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும், தேவன் செய்தது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாரு. என்ன எடுத்தாரு? அப்ப ஏதேன்ல ஆதாம் ஏவாள் மேல என்ன பாஞ்சிச்சு? ஒழுங்கு நடவடிக்கை பாய்ந்தது. இங்க தண்டனைய இப்படித்தான் பார்க்கணும். அவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறார். விதி என்ன? தேவனுக்கு கீழ்பட்டு இருக்கணுங்கிறது விதி. அதான் கட்சியின் கொள்கை. இவங்க அதை மீறினோனையும் ஒழுங்கு நடவடிக்கை பாயுது. இது எங்க இந்த ஒழுங்கு நடவடிக்கைங்கிறது எங்க நடந்திருக்கு? ஏதேன்லயே முதல் மனுஷிட்டையே நடந்திருக்கு. அங்கேயே நடந்திருக்கு. இப்பதான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க. இது அங்கேயே நடந்திருக்கு. ஏவாள் ஆதாம் குற்றம் செஞ்சவங்க. ஆதாம் ஏவாளும் குற்றம் செஞ்சவங்க. பிசாசோ குற்றம் செய்ய வைக்கிற குற்றம் செஞ்சவன். நல்லா வார்த்தையை பிரிச்சு சொல்றேன், கவனிங்க. ஏவாளும் ஆதாமும் குற்றம் செஞ்சவங்க. ஆனா பிசாசு என்னன்னா குற்றம் செய்ய வைக்கிற குற்றம் செஞ்சவன். இதைத்தான் இன்னைக்கு சர்ச்சு சொல்லுவாங்க, குற்றம் செய்வதும் குற்றம், குற்றத்திற்கு உடந்தையா இருப்பதும் குற்றம் அடிமாங்க. சர்ச்சு இப்படிதான் பண்ணுவாரு. குற்றம் செய்ய தூண்டுகிறதும் குற்றம், குற்றம் செய்ததும் குற்றம். நீ கொலை செஞ்சலடா, நீ குற்றவாளி. அவன் தான் உன்னை தூண்டி விட்டானா, அவனும் குற்றவாளி. அவன் கொலை செய்யலானா, ஆனா என்ன செஞ்சிருக்கிறான்? இந்த கொலை செய்யறதுக்கு அவன் மூளையாக செயல்பட்டிருக்கிறான். சரிங்களா? அப்ப ஆதாம் ஏவாள் குற்றம் செஞ்சவங்க, பிசாசு குற்றம் செய்ய வைக்கிற குற்றம் செஞ்சவன். ஏதேன்ல தோட்டத்துல குற்றம் செஞ்சவங்களும் தப்பிக்கல, குற்றம் செய்ய வச்சவனும் தப்பிக்க முடியல. 2 பேருமே தப்பிக்க முடியல. தேவன்கிட்ட தப்பிக்கவே முடியல. குற்றம் செஞ்ச ஆதாம் ஏவாளும் தப்பிக்க முடியல. குற்றம் செய்ய வச்சதான, குற்றம் செய்யும்படி தூண்டியதான, குற்றம் செய்வதற்கு மூளையாக செயல்பட்ட பிசாசும் தப்பிக்க முடியல. தேவன்கிட்ட தப்பிக்க முடியல. 2 பேருக்குமே தீர்ப்பு வருது. 2 கூட்டமும் தேவன்கிட்ட வகையா மாட்டினாங்க. 2 பேருமே. அப்ப குற்றம் செய்யறவங்க மட்டும் தேவன்கிட்ட மாட்ட மாட்டாங்க. குற்றம் செய்யறதுக்கு காரணமா இருந்த, மூல காரணமா இருந்த, மூளையாக செயல்பட்ட இவங்களும் மாட்டுவாங்க நியாய தீர்ப்பு நாள்ல. கவனிங்க, நான் அங்க சொல்ல வரேன். அதனால குற்றம் செய்யறதும் பாவம், குற்றம் செய்ய தூண்டுவதும் பாவம்ங்கிறது உலகத்தை பொறுத்த மட்டில் அல்ல, நியாய தீர்ப்பு நாளையும் தேவ சமூகத்திலையும் அதுவே அப்படித்தான் அது. ஆமேன். அதனாலதான் பிறர் செய்யும் பாவத்துக்கு நீ உடந்தையாகாதேன்னு பாரு பவுல்.
உடனடி ஆகாத அப்படிம்பாரு. தூண்டாத யாரையும் அப்படிம்பாரு. எப்படிங்க அவன் குற்றம் செய்ய வச்சான்? குற்றம் செஞ்சாங்க, ஆனா குற்றம் செய்ய வச்சான் அவன். எப்படி செய்ய வச்சான் அப்படின்னா, கவனிங்க, உன்னை செய்ய தேவையானதை நமக்குள் ஏற்படுத்தி தருவதுதான் நம்மை செய்ய வைக்கிறதுன்னு அர்த்தம். ஒன்ன செய்ய தேவையானதை நமக்குள்ள ஏற்படுத்தி தருவதுதான் ஒன்ன நாம செய்ய வைக்கிறதா அர்த்தம். ஒன்றை செய்ய தேவையானதை நமக்குள் ஏற்படுத்தி தருவதுதான் நன்மை செய்ய வைக்கிறதாக அர்த்தம். அப்ப நம்மளை செய்ய வைக்கிறது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம செய்யறதுக்கு தேவையான ஒரு விஷயத்த நமக்குள்ள ஏற்படுத்தி தந்துட்டா போதுமானது. நாம என்ன செய்வோம்? செய்ய ஆரம்பிச்சிருவோம். கேட்ட முடிக்குங்க? கேட்ட முடிக்கலாம்? பூச்சி வருமா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி. அப்ப செய்ய வைக்கிறது அப்படிங்கிறத நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. யாரும் நம்ம கையை பிடிச்சி நம்மள செய்ய வைக்கிறது இல்லை. தோட்டத்துல பிசாசு ஆதாம் ஏவால கையை பிடிச்சி எதையுமே செய்ய வைக்கல. ஆனா செய்ய வச்சாங்கிற ஏரியால இவன் பேர் வருது. இவனையா செய்ய வச்சான்னா, அவங்க செய்ய தேவையான ஒரு விஷயத்த அவங்களுக்குள்ள இவன் கிரியேட் பண்ணிட்டான், ஃபார்ம் பண்ணிட்டான், உண்டாக்கிட்டான். அவங்க செஞ்சாங்க. அப்ப கையை பிடிச்சி செய்ய வைக்கிறது என்பது நாமும் செய்ய தேவையான ஒண்ணை நமக்குள்ள ஏற்படுத்தி தருவதுதான் செய்ய வைக்கிறதுன்னு அர்த்தம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு. சுருக்கமா சொன்னா, தலைப்பா பேசணும்னா மனசு. நமக்குள்ள செய்ய தேவையான செய்யும் படிக்கான ஒரு மனச நமக்கு கொடுத்துட்டா போதும், உள்ள உண்டாக்கி கொடுத்துட்டா போதும், நாம அந்த காரியத்தை செஞ்சிருவோம். அப்ப நாம ஒன்ன செய்யறதுக்கு நமக்கு என்ன தேவை? மனசு. இந்த மனசை தான் நம்ம ஆரம்பத்துல சீடு அப்படின்னு பேசியிருக்கிறோம். என்னன்னு பேசியிருக்கிறோம்? சீடு. இந்த மனசை தான் பேசியிருக்கிறோம். விசுவாசம், விருப்பம், அன்பு, பயம், கோபம், எரிச்சல், பொறாமை எல்லாமே சீடு, விதை. நம்ம அதை பேசியிருக்கிறோம். அப்ப பாருங்க, ஒன்னு செய்யறதுக்கு நமக்கு மனசு ஒண்ணு கொடுத்துட்டா நாம் அதை செஞ்சிருவோம். கையை பிடிச்சு யாரும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பிசாசு ஏவாளுக்கு எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுத்தான், மனசை ஏற்படுத்தி கொடுத்தான். என்ன மனசை ஏற்படுத்தி கொடுத்தான்? அந்த பழத்தை சாப்பிடலாம், அந்த பழத்தை சாப்பிட்டா உனக்கு நன்மை நடக்குமே தவிர தேவன் சொன்ன மாதிரி தீமை நடக்காது, உன் கண்ணு திறக்கப்படும், கண்ணு திறக்கப்பட்டவனையும் தேவர்களை போல இருப்பீங்க அப்படின்ட்டு அந்த பழத்து மேல ஒரு ஆசை, அந்த பழத்து மேல ஒரு நல் நம்பிக்கைய அவன் ஏற்படுத்தி கொடுத்தான், நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். இதான் மனசு. இதைத்தான் துறை அங்க பண்ணாரு. ஏவாள் மனசுல இந்த மனசை ஏற்படுத்தி கொடுத்தான். ஏவாள் பழத்தை பிடுங்கி சாப்பிட்டான். சரிங்களா? இங்க பழத்தை பிடுங்கி அவன் வாயில விட்டல, இவன் ஏவாள் கைய பிடிச்சி பறிக்கவும் வைக்கல. கிளியரா புரிஞ்சுக்குங்க. இப்ப செய்ய வைக்கிறதுனா என்ன அப்படின்னா, ஒன்ன செய்ய தேவையான ஒன்ன நமக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கறது தான் செய்ய வைக்கிறது. நமக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னா மனசை கொடுத்துட்டா நாம செய்வோம். ஆமென்னா? அப்ப ஃபைனல், மனச தந்து மனச கொடுத்து
மனசை உண்டாக்கி மனசை ஏற்படுத்தி தேவன் தம்முடைய ஆட்களை நடத்துகிறார். அந்த பாயிண்ட்டுக்கு வரலாமா நம்ம? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார் அப்படின்னு வசனம் இருக்கு, சங்கீதம் 48. அப்ப மரண பரியந்தமும் நடத்துவார்னு வசனம் இருக்கு. எப்படி நடத்துவாரு, என்ன செஞ்சு நடத்துவாரு அப்படிங்கிறது வெளிச்சத்துல இருக்கு. எப்படி நடத்துவாரு அப்படி தெரிஞ்சாதான் தேவன் நம்மளை நடத்துறாராங்கிற கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். நடத்துவார்னு இருக்கு, எப்படி நடத்துவாருங்க, என்ன செஞ்சு நடத்துவாருங்க, என்ன மெத்தேடுங்க, கையை பிடிச்சு நடத்துவாராங்க, என்னங்க செய்வார் அப்படின்னா மனசை தந்து 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 நடத்துவார். இப்படித்தான் நடத்த முடியுங்கிறது விதி. ஆத்மாவினுடைய இருதயத்தினுடைய சட்டம், விதி. அப்ப பாருங்க, மனசை தந்து தந்து தேவன் தம்முடைய ஆட்களை நடத்துறாரு. மனசை தந்து தந்து பிசாசு தன்னுடைய ஆட்களை நடத்துகிறார். ரெண்டு பேருமே மனசை தருகிற ரோலை பண்றாங்க. ரெண்டு பேருமே. யூதாஸுக்கு மனசை தந்தது யாரு? யூதாஸ் 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுத்தாங்கிறது பைபிள்ல இருக்கு. சரிங்களா? அந்த ஆசைப்பட்டுங்கிறதான் மனசு. அதான் யூதாஸுக்குள்ள உண்டான மனசு. இந்த மனசு எப்படி அவனுக்குள்ள வந்துச்சு? இது யார் தந்தது? யூதாஸுக்குள்ள 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுக்கிற மனசு யூதாஸுக்குள்ள யார் தந்தது? பிசாசு. அவன் தான் மனசை தர்றான். அப்ப யூதாஸுக்குள்ள பிசாசு மனசை தந்தான். இதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் தான் சாத்தான் அவனை தூண்டினான். அப்படி பைபிள்ல வரும். யார் தூண்டினான்? சாத்தான் யூதாஸை தூண்டினான். சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம்? மனசை கொடுத்துட்டான், மனசை உள்ள ஃபார்ம் பண்றான். அது முதல் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்க சமயம் பார்த்தான். அப்படி ஒரு வசனம். மனசு. சரிங்களா? இப்ப நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சர்ச்சுக்கு வரணுங்கிற ஒரு மனசு உங்களுக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள இருந்துச்சு, உங்களுக்குள்ள வந்துச்சு, உங்களுக்குள்ள உண்டாச்சு. அதனாலதான் நீங்க எங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப சர்ச்சில் வந்து உட்காரணுங்கிற மனசை தந்தது யாரு? அப்ப அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். சரிங்களா? நீங்க நினைச்சிடக்கூடாது நம்மளா நினைச்சோம், நம்மளா ஆசைப்பட்டோம், நம்மளா வந்து உட்கார்ந்துருக்கோம். இல்ல, நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பின்பக்கத்துல இயேசு இருக்கிறார். அவர் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார். ஆமேனா? புரிஞ்சுக்குங்க. ஓகே, நாம எப்படி நடத்தப்படுகிறோம், செய்ய வைக்கிறதுனா என்னது, நடக்க வைக்கிறதுனா என்னது அப்படிங்கிறத புரிஞ்சு வாழ்ந்துக்குங்க. சத்தியத்தை சொல்லி தந்துட்டு தேவன் நமக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்துட்டு கற்பிச்சுட்டு டீச் பண்ணிட்டு போதிச்சுட்டு நாம் அதை கடைபிடிக்கிறோமா இல்லையா அப்படின்னு நம்மளை ஃபாலோ பண்றது மட்டும்தான் அவர் வேலை. கரெக்டா? டீச் பண்ணிட்டேன் சத்தியத்தை, இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது, இதுதான் கரெக்டு, இது தப்பு, நல்லா காதில் விழுவுதா, கேட்டீங்களா, இருக்கணும், இப்படிலாம் வாழக்கூடாது அப்படின்ட்டு எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தந்துட்டு ஓகே எல்லாம் கற்றுக் கொடுத்தாச்சு. இனிமே நீங்க இப்படி வாழ்றீங்களா என்ன ஏதுன்னு நம்மளை ஃபாலோ பண்றது மட்டும்தான்
தேவனுடைய வேலை அப்படிங்கிறதா நம்ம பொதுவாவே வச்சிருக்கிறோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் சொல்லி தந்துருவாரு, சொல்லி கொடுத்துருவாரு, அவ்வளவுதான். நாம தான் அதை கடைபிடிக்கணும். நம்ம கடைபிடிக்கிறோமான்னு அவர் ஃபாலோ பண்றாரு. பாரு, சொல்லி கொடுத்த மாதிரியே கரெக்டா ஃபாலோ பண்றான். இவனுக்கு மார்க் 80 போடு. இவன் பாரு, இவனும் தான் கேட்டான், இவனுக்கு தான் நான் சத்தியத்தை கொடுத்தேன், எங்கவே கடைபிடிக்கிறான், இவனுக்கு மார்க் 10 மட்டும் போடு, ஃபெயில் மார்க். இப்படி சொல்லி கொடுத்துட்டு நம்ம கடைபிடிக்கிறோமா இல்லையான்னு ஃபாலோ பண்ணி மார்க் போடுறாரு அப்படின்னு நம்ம பெரும்பாலும் நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆமைனா இல்லையா? ஆனால் உண்மை வேற. உண்மைங்கிறது வேறையா இருக்கு. கற்பனை. உண்மை வேறையா இருக்கு. என்னன்னா, சத்தியத்தை சொல்லி கொடுத்ததோட நிக்காம அதை கடைபிடிக்க வைக்கிற வரைக்கும் தமது வேலையை அவர் தொடருகிறார் என்பதுதான் உண்மை. எது உண்மை? சொல்லி தந்துட்டு கடைபிடிக்கிறியா இல்லையான்னு ஃபாலோ பண்றது அவர் வேலை இல்லை. சொல்லி தந்துட்டு நம்ம கடைபிடிக்கிறோமா அப்படி பார்க்கறது இல்லை. நம்மளை கடைபிடிக்க வைக்கிற வரைக்கும் அவர் வேலை, அவருடைய பணி தொடர்கிறது. ஆமீனா? இதான் உண்மை. இதான் நடக்குது. இதான் உண்மை. அதனால எப்படி பேசுவாங்க அப்படின்னா, வாழைப்பழத்தை கையில கொடுக்கத்தான் செய்வாரு, உரிச்சு வாயில ஊட்டவுமா செய்வாரு. நல்ல கதையான இருக்கு. நம்ம பேசுவோம், இப்படிதான் பேசுறாங்க. ஆண்டவர் என்ன செய்வார் பிரதர்? வழியை காட்டுவாரு, நீங்க தான் நடந்துக்கணும். ஆண்டவர் என்ன சொல்வாரு பிரதர்? நல்ல புத்திய பேசுவாரு, உபதேசிப்பாரு, காமிப்பாரு, நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் பிரதர். இதுக்கு என்னன்னா, வாழைப்பழத்தை ஆண்டவர் கையில கொடுப்பாரு, அவ்வளவுதானே பிரதர், நீங்க தான் உரிச்சு சாப்பிடணும். ஆண்டவர் என்ன உரிச்சு ஊட்டியா விடுவார் வாயில? சொல்றாங்களா? சொல்லியிருக்கிறாங்க, எனக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நான் சொல்றேன். நான் ஆண்டவர் உரிச்சுலாம் விட்டுட மாட்டாரு பிரதர். இதோ பாதை, இதிலே நடவுங்கள், அவ்வளவுதான். அவர் வேலை முடிச்சு போச்சு. நீ இதை புரிஞ்சுக்கணும், நீ நடந்துக்கணும் அப்படின்னு பேசுவாங்க. அதுக்கு சவுமா தான் இந்த ஊமை எடுக்கிறேன் நான். வாழைப்பழத்தை கையில கொடுக்கத்தான் செய்வாரு, உரிச்சு வாயில ஊட்டவும் செய்வாரா, நல்ல கதையான இருக்கு அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்றேன், வாழைப்பழத்தை அவர் தான் கொடுக்கணும் என்பது நமக்கு அவசியம். புரிஞ்சுங்க. வழிய அவர் தான் காட்டணும், சத்தியத்தை அவர் தான் கத்துக் கொடுக்கணும். எது சத்தியம், எது அசத்தியம், எது உண்மை, எது டூப்ளிகேட்டு, இத யார் தான் நமக்கு காமிச்சு கொடுக்கணும்? தேவன் தான், கடவுள் தான் நமக்கு எது உண்மை, எது டூப்ளிகேட், எது ஒரிஜினல் அப்படிங்கிறத கடவுள் தான், கர்த்தர் தான் நமக்கு காட்டி கொடுக்கணும். இதுதான் வாழைப்பழத்தை அவர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அவர் தான் கொடுக்கணும் நமக்கு அவசியம், இல்ல வழி இல்லை. ஆனா உரிச்சி வாயில ஊட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா கொடுத்த வாழைப்பழத்தை சாப்பிடணுங்கிற மனச அவர் கொடுக்கணும், அவ்வளவுதான். இந்த இடத்துலதான் தேவன் கிரியை செய்யறாரு. கொடுத்த வாழைப்பழத்தை சாப்பிடணுங்கிற மனச அவர் தான் கொடுக்கணும். நல்லா கவனிங்க, வாழைப்பழத்தை கொடுக்கணும், கையில கொடுத்த வாழைப்பழத்தை சாப்பிடணுங்கிற மனச அவர் தான் கொடுக்கணும். நம்பலாமா? அதை இதெல்லாம் முந்தைய தெரியாதனால சொல்றேன், கவனிங்க. மனச அவர் தான் கொடுக்கணும். மனச கொடுத்துட்டா போதும், நாமளே உரிச்சு சாப்பிட்டோம். அவர் உரிச்சு வாயில ஊட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் செய்ய வேண்டியது 2: சத்தியத்தை கொடுக்கணும், சத்தியத்தை காட்டணும். 2வது, சத்தியத்தை நம்ப மனசு தரணும். சத்தியத்தின் மேல பிரியத்தை அவர் தான் தரணும். ஆமீன். இதை செஞ்சுட்டா நாம சாப்பிட்டுருவோம். அப்ப கொடுக்கறதோட மட்டுமல்ல, அதை சாப்பிடணுங்கிற எண்ணத்தையும் மனசையும் அவர் தந்தாதான் வாழைப்பழத்தை கொடுத்தது பிரயோஜனம். இதை புரிஞ்சுக்குங்க கிறிஸ்தவமே, இதை புரிஞ்சுக்குங்க. சத்தியத்தை அவர் காமிச்சதோட
திருப்தி அடைய முடியாது. அவரு சத்தியத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மனச அவனுக்குள்ள ஃபார்ம் பண்ற வரைக்கும் அவர் வேலை தொடருது. அதுதான் அவர் திருப்தி. அப்பதான் பிரயோஜனம். அவர் சத்தியத்தை சொல்லி கொடுத்ததுல எங்க பிரயோஜனம் முடியுது அப்படின்னா, சத்தியத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு, ஒரு மனசு, ஒரு எண்ணம், ஒரு தீர்மானம் அவனுக்குள்ள ஃபார்ம் பண்ணணும் அவர். அப்பலாத்தான் இவர் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து கிளாஸ் நடத்துறது பிரயோஜனம் இல்ல வேஸ்ட். அது இல்லடா நான் சத்தியத்தை சொல்லதான்டா செய்வேன், நீ தான் என்னன்னு பார்த்து மனசை உண்டாக்கினா வேலைக்காகாது, நடக்காது. நான் வாழைப்பழத்தை கொடுப்பேன்டா தான்டா நீ தான் ஊசி சாப்பிட்டுக்கணும், முடியாது முடியாது. ஆமேன்னா வாழைப்பழத்தை கையில கொடுத்தா மட்டும் பத்தாது, அதை சாப்பிடுவதற்கான மனசையும் கொடுக்கணும். அதே மாதிரி சத்தியத்தை தேவன் கத்து கொடுத்தா மட்டும் பத்தாது, கத்து கொடுத்த சத்தியத்தை கடைபிடிக்கிறதுக்கு தேவையான மனசையும் விருப்பத்தையும் நம்பிக்கையும் நமக்குள்ள தேவன் தரணும். ரெண்டுமே வேற வேற. தரணும். தந்தாதான் சத்தியத்தை நாம கடைபிடிக்க முடியும். அப்ப பாருங்க, தேவன் சத்தியத்தை கடைபிடிக்க வைக்கிறது என்னன்னா கையை பிடிச்சு செய்ய வைக்கிறது இல்லை. சத்தியத்தை சொல்லிட்டு சொன்ன சத்தியத்தை கடைபிடிக்க தேவையான ஒரு மனச, ஒரு அட்மாஸ்பியரை ஆத்மாக்குள்ள அவர் ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு பேர் தான் செய்ய வைக்கிறது. என்ன வைக்கிறது? இதுக்கு பேர் தான் கடைபிடிக்க வைக்கிறது. கடைபிடிக்க வைக்கிறார். ஆமேன். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இது ரொம்ப இந்த இடம் வந்து ரொம்ப நுணுக்கமானது. அந்த மனசை தரணும் அப்படிங்கிற அந்த ஏரியா நான் புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷம் எடுத்துச்சு, இந்த இடத்த புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா இப்படித்தான் உபதேசிக்கப்படுகிறோம் அப்படின்னா, சத்தியத்தை கற்றுக் கொடுத்தாரு, சத்தியத்தை கற்றுக் கொடுத்துருவாரு, அதோட முடிஞ்சு போச்சு, அதோட விளையாட முடிஞ்சு போச்சு, இப்படியே தான் நம்ம பேசி பழகி இருக்கிறோம். ஆனா சத்தியத்தை கற்றுக் கொடுத்துட்டு கொடுத்தா மட்டும் பத்தாது, நமக்கு மனசும் வேணும், மனசும் வேணும். ஆமீன். இதே ஓமைதான் முடிப்போம். இதே ஓமைதான் தண்ணி தொட்டி குதிரை. குதிரைய தண்ணி தொட்டி இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடலாங்க. நாமளாங்க எடுத்து வாயில ஊட்ட முடியும்? அதுக்கா தாக எடுத்து குடிக்கணும்னு நினைப்பு வந்து குடிச்சாதானங்க. இத பேசி இருக்கிறாங்க பல தடவை. இப்ப இதுக்கு என்ன சொல்றது? அதாவது தண்ணி தொட்டிக்கு முன்னாடி கொண்டு போய் குதிரையை நிப்பாட்டுறதுங்கிறது என்னன்னா, வாழைப்பழத்தை கையில் கொடுக்கிறது, சத்தியத்தை கத்துக் கொடுக்கிறது. சத்தியத்தை கத்துக் கொடுக்கத்தான் முடியும் பிரதர். அவனுக்கா ஒரு ஆசை வந்து, ஒரு நம்பிக்கை வந்து, கடைபிடிச்சாதான் உண்டு. ஐயோ, யோவான் 15:5 முற்றிலும் எதிரானது இந்த எண்ணம். முடியாது, முடியாது. சத்தியத்தை கத்துக் கொடுக்கிறது, அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மனசுக்கு உருவாக ஒரு சப்போர்ட் அது. பட் அதுவே ஃபுல் சப்போர்ட் கிடையாது. அதுக்கு அப்பாற்பட்ட தேவன் நம்மகிட்ட வேலை செய்வார். அது ஒரு பகுதி. சத்தியத்தை கத்துக் கொடுக்கிறது, நம்ம சத்தியத்தை அவர் கடைபிடிக்க வைக்கிறதுக்கு ஒரு பகுதியா அவர் எடுக்கிறார், ஒரு சப்போர்ட்டா எடுக்கிறார். அதாவது அது ஃபர்ஸ்ட், அது கேள்விப்படணும் முதல்ல. அப்பதான் நம்ம சத்தியத்தை கடைபிடிக்க முடியும். சத்தியத்தை கேள்விப்பட்டாதான் சத்தியத்தை கடைபிடிக்க முடியும். அதாவது சத்தியத்தை கேள்விப்பட்டாதான் சத்தியத்தின் மேல நமக்கு ஒரு ஆர்வம் வரும், சத்தியத்தின் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும், சத்தியத்தின் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கு தான் அவர் முதல்ல கத்துக் கொடுக்கிறார். சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், அது மேல நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும், அது மேல நமக்கு ஒரு ஆர்வம் வரணும். இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அவர் சத்தியத்தை கத்துக் கொடுக்கணும். இதுதான் முதல்ல செய்யறாரு அவர். இது நாள்பட நமக்குள்ள மனசை உண்டாக்குவார். கடைபிடிக்க வைக்க டைம் எடுக்கும். கொஞ்சமா நமக்கு சத்தியத்தை கை கொள்ள நமக்கு மனசு உள்ள ஃபார்ம் ஆகும். நமக்கே அது தெரியும். அதனால வாழைப்பழ கதை ஃபேமஸ், குதிரை தண்ணி தொட்டி கதை ஃபேமஸ். இதெல்லாம் வந்துட்டு யோவான் 15:5 செட் ஆகாது. நல்லா வசனத்தை படிச்சுட்டு பிரசங்கம் பண்ணணும், செட் ஆகாது.
சரிங்களா? அப்ப குதிரைய தண்ணி தொட்டிக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துறது எதற்கு சமம்? சத்தியத்தை கத்து கொடுக்கிறதுக்கு சமம். வாழைப்பழத்தை கையில கொடுக்கிறதுக்கு சமம். சரிங்களா? குதிரைக்கான தாகம் வராது. அப்படித்தான் நினைக்கிறாங்க. நமக்கா வராது. நமக்கா வராது. மனசையும் அவரே உண்டாக்கி கொடுக்கணும். தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சாதான் ஆரோக்கியம், செயல்பட முடியும், எதிரிலிருந்து காப்பாத்திக்க முடியும். இதெல்லாம் பாரு, வேணா நீங்க தண்ணி குடிக்காம போய் பாரு, என்ன நடக்குது பாரு. இத்தனையும் அவர் நமக்கு பேசி நம்மளை அனுபவத்தை தரணும். தந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ தண்ணி குடிக்கணும்ப்பான்னு தண்ணி குடிப்போம். ஐயோ வாழைப்பழம் சாப்பிடணும்ப்பா, ஐயோ வாழைப்பழம் வேணும்ப்பா, வாழைப்பழம்லாம் என்ன ஆகுறது உடம்பு, எல்லாமே வரும். அப்பதான் இப்படிதான் மனசு அவர் தருவார். அதனால சத்தியத்தை கத்துக் கொடுக்கறது வேற, சத்தியத்தை கடைபிடிக்க மனசை தர்றது வேற. ரெண்டும் வெவ்வேறு காலங்கள்ல படிப்படியா செஞ்சுட்டே வருவார் தேவன். அதனால வாழைப்பழ கதையையும் தண்ணி தொட்டி குதிரை கதையும் நான் சொல்ற மாதிரி புரிஞ்சுக்குங்க. மற்றவங்க சொல்ற மாதிரி புரிஞ்சுக்காதீங்க, மாட்டிக்குவீங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் அப்படி பேசியிருக்கிறாங்க சொல்றேன் நான். விஞ்ஞானிகள்லாம் பேசியிருக்கிறாங்க, வேத விஞ்ஞானிகள்லாம் இதே மாதிரி பேசியிருக்கிறாங்க சொல்றேன் நான். தப்பு. உனக்கா தாகம் தான் குடிக்காதுங்கிறேன் நான். தாகம் வராது, அதுக்கு தாகம் வராது. தாகம் உள்ளவன் வரக்கடவன், ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக்கொள்ள கடவன். உண்மை. தாகம் உள்ளவன் வரக்கடவன், அங்க மட்டும் அங்க வசனம் அப்படி வந்திருக்கு. ஆனா தாகத்தை இவர் ஏற்படுத்தணும். இது அங்க இல்ல, வேற இடத்துல வருவது. தாகத்தை இவர் ஏற்படுத்தணும். தேவன் ஜீவ தண்ணீர் மேல எண்ணத்தை ஏற்படுத்தணும், தாகத்தை ஏற்படுத்தணும். அப்பலாத்தான் அவன் தாகம் உள்ளவனா மாறுவான். தாகம் உள்ளவனா மாறினாத்தான் ஜீவ தண்ணீரை தேடுவான். அப்ப இவனுக்கா தாகம் வராது, வரவே வராது, சான்ஸே இல்லை. அனுபவிச்சு சொல்றேன் நான். அதனால எப்படி செய்ய வைக்கிறாங்க? முதல் பார்ட், மனசை தந்து தந்து செய்ய வைக்கிறாங்க. கையை பிடிச்சுன்னா இங்க யாரும் செய்ய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவசியமே கிடையாது. மைண்டை ஃபார்ம் பண்ணிட்டா போதும், செய்யணுங்கிற ஆசையை கொடுத்துட்டா போதும். 30 வெள்ளி காசு மேல பண ஆசையை கொடுத்துட்டா போதும், யூதாசே செய்வான். பழத்து மேல ஒரு ஆசை கொடுத்துட்டா போதும், ஏவாளே நடந்து போய் பறிச்சிருவா, ஏவாளே செய்வா. ஆமென். அதே மாதிரி பழத்தை பத்தி பேசுறான், அதே நேரத்துல பழத்து மேல ஆர்வத்தையும் கரெக்டா ஃபார்ம் பண்றதுக்கு எல்லா ஆளுங்களையும் பேசுறாங்க, எல்லாமே பேசுறாங்க. அதனால தேவன் சத்தியத்தை கத்து கொடுக்கிறதோட நிக்கல, சத்தியத்தை கடைபிடிக்கிற வரைக்கும் அவருடைய வேலை தொடருகிறது. எப்படி கடைபிடிக்க வைக்கிறாரு? சத்தியத்தை கடைபிடிக்கணுங்கிற மனச நமக்குள்ள ஃபார்ம் பண்ணுகிறார், கிரியேட் பண்ணுகிறார், ஏற்படுத்துகிறார். இப்படித்தான் ஆண்டவர் செய்யறாரு. அப்ப சர்ச்சுக்கு வரணும், வந்து உட்காரணுங்கிற ஒரு மனச நம்மகிட்ட பேசி மனசுக்குள்ள ஃபார்ம் பண்றாரு. நாம சர்ச்சுக்கு வந்து உட்கார்றோம். ஆமென்.